ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 7ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆவர்த்தனோ நிவృత్తాத்மா சம்வృతः சம்பிரமர்தனः அஹः संवर्तको वह्निरनिलो धरणीधरः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वधृग् विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नुर्नारायणो नरः असंख्येयो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुचिः सिद्धार्थः सिद्धसंकल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तः श्रुतिसागरः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இது 7வது பாசுரம். இதுக்கு முன்னாடி 6 பாசுரம் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது 7வது இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த 7வது பாசுரம் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 பாசுரம் நிறைய விஷயங்கள் ஆண்டாள் பாவை நோன்பை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. 6வது பாசுரத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வந்த பெண்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னும் நிறைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்கள் எல்லாம் எழுப்பி நம்மளோட சேர்த்து எல்லாரும் சேர்ந்து நோன்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால 6வது பாசுரத்தில் போய் ஒரு பொண்ணை எழுப்புனாங்க. அந்த பெண்ணும் ஜாயின் ஆயிட்டாங்க. இப்போ 7வது பாசுரம் இன்னொரு பெண் வீட்டுக்கு அந்த எழுந்த பெண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு இப்போ 2வது பெண் வீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க.
இப்போ வந்து அந்த பெண்ணுக்கிட்ட பேச போகிறாங்க. இந்த பெண்ணு தூங்கிட்டு இருக்கா, நல்லா மார்கழி குளிர், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ எப்படி எழுப்ப போகிறாங்க, அந்த எழுப்புறது எப்படி எழுப்புறாங்கன்றதுக்கு முன்னாடி அந்த பாசுரத்தை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதோட மீனிங்கை பார்க்கலாம். கீசு கீசு என்று எங்கும் மானைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலேயோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ, தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ அப்படின்றாங்க. ஆனை சாத்தான் அப்படின்றது வந்து ஒரு பறவையோட பேர். பல பேர்கள் இருக்குது அந்த பறவைக்கு. அது என்னென்னா குஞ்சரக்குருவின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு குருவி. போன தடவை நம்ம போன பாசுரத்தில் என்ன சொன்னோன்னா, பறவைகளெல்லாம் வந்து பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுப்புனாங்க. இப்போ இந்த பொண்ணை எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு பறவையோட பேரை சொல்லி எழுப்புறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுப்புவாங்க இல்லையா. அது வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பெண்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசி எழுப்பணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டாளுக்கு டெக்னிக் தெரியும் இல்லையா. இல்லைனா இப்போ அதே பாசுரத்தை இங்கே பாடலாமே, அதே பாசுரத்தெல்லாம் இங்கே பாடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி எழுப்பணும். இந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியுமே, இந்த பொண்ணை என்ன சொன்னால் எந்திரிப்பான்ட்டு அப்படி சொல்லி எழுப்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனைச்சாத்தான் அப்படின்ற அந்த பறவை எப்படின்னா, தனியாக ஒரு ஆனைச்சாத்தான் குருவி வந்து இதை பேசிகிட்டு இருக்குல்ல, ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம்னா என்னன்னு போன தடவை பார்த்தோம். அரவம்னா சத்தம், பேச்சரவம்னா பேசுகிற சத்தம். ரொம்ப சத்தமாக கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. கலந்துனா இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனைச்சாத்தான் குருவிகள் நிறைய சேர்ந்து கலந்து பேச்சரவம் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்களே, கீசு கீசுன்னு உனக்கு அது கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு அர்த்தம் இருக்குது. அவங்க என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். யார்? ஆனைச்சாத்தான் குருவி கூட்டத்தோட. என்னடா இது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இதில் இல்லவே இல்லை அப்படின்னா, அந்த கிருஷ்ணா தான் அந்த குருவியோட அந்த குருவி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து கிருஷ்ணா வந்து கிச்சான்னு கூப்பிட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, இது அந்த கிச்சாவுக்கும் ஷார்ட் ஃபார்ம். கிருஷ்ணாக்கு வந்து கிச்சா ஷார்ட் ஃபார்ம், கிச்சாக்கு கீசு ஷார்ட் ஃபார்ம். அவங்க கீசுன்னு பேசுகிறாங்களாம். கீசுன்னு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசிகிட்டு இருக்காங்களாம். அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கடுஞ்சொல் சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள், பேய் பெண்ணே அப்படின்றாங்க. நம்ம ஆண்டாளை வந்து கடவுளாக வேண்டிகிட்டு இருக்கோம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா? பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தையாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதனால் வந்து நான் இதை படித்தோடனே என்னது இது பேய் பெண்ணேன்னு சொல்கிறாங்களே, இதை வந்து நான் அனலைஸ் பண்ணேன். அவங்க பேய் பெண்ணேன்னு சொல்கிறது ரைட்டா? ஆண்டாள் நாச்சியார் அவங்க வந்து இந்த பேய் பெண்ணேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது ரைட்டா? ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்றதுனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு 2 பதில் கிடச்சிது. நான் 2மே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து அவங்க பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லும்போது இதை ரொம்ப பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லலாம், பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாடுலேஷன் வச்சே அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பெண்ணே அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேயின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம யோசிச்சு பார்த்தா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோவமாக கத்தி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன் பேய் மாதிரி கத்துற அப்படின்னு கேட்போம். கரெக்டாக? அப்போது நம்ம யோசிச்சு பார்த்தா பேய் கத்துமா? நம்மளுக்கு தெரியுமா? நான் ஏதோ பேய் பார்த்துருக்கோமா? அந்த பேய் கத்தி பார்த்துருக்கோமா? எப்படி வந்து இந்த பொண்ணு இந்த ஒருத்தவங்க வந்து கத்தும்போது பேய் மாதிரி கத்துறன்றது எதுக்கு இதை சொல்கிறோம்? சரி, அதை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப ஓவராக ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரன்னிங் ரேஸு, ஒரு அத்லெட்டிக்ஸ் ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து என்ன இவன் பேய் மாதிரி ஓடுறான் அப்படிம்போம். என் பேய் இப்படி தான் ஓடுமா? நான் அந்த பேய் நடக்குமா, ஓடுமா, நிற்குமா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு கரெக்டாக ஒரு ஓவராக ஓடும்போது பின்ன பேய் மாதிரி ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டே இருந்தேன்னா பேய் மாதிரி முழிச்சிட்ருக்க அப்படிம்பாங்க. அப்போது எல்லா விஷயங்களுக்கும் அந்த பேயின்றது யூஸ் பண்ணுறோம். இதுனா இது எல்லாமே பேய் பண்ணுமா? அப்படி இல்லை இல்லையா. ஆனால் எதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பேயின்ற அடமொழியை வந்து எல்லாத்துக்குமே பொருந்தது பாருங்கள். இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு 4-5 இருக்குது. இன்னொரு 7-8 சொன்னால் கூட அந்த 7-8க்குமே அது பொருந்தும். அப்போ அந்த இதுக்கெல்லாம் என்ன வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க நம்ம எதுக்காக தெரியுமா பேயின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறோம்? ஒரே விஷயத்தை ரொம்ப ஆழமாக பண்ணால் நம்ம பேயின்னு சொல்கிறோம்.
அதாவது இப்போ கோவமே ரொம்ப ஓவராக கோவப்பட்டா ஏன் பேய் மாதிரி கத்துற, ஏன் பேய் மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓடும்போது ரொம்ப ஓவராக ஓடினா என்ன பேய் மாதிரி ஓடுறேன்னு சொல்கிறோம். அப்போது ஒரே விஷயத்தை ரொம்ப ஆழமாக பண்ணும்போது நம்ம அந்த பேயின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆண்டாள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பறவைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கு, ஆனை சாத்தான் குருவி பேசுது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. அந்த சத்தம் கேட்டு கூட அதுவும் எப்படி பேசுது, பேச்சரவம் நல்லா கத்தி பேசுது. அப்படி கத்தி பேசுகிற அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆனை சாத்தான் குருவி பேசுறது கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன தூக்கம், பேய் தூக்கம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் இருக்குது பேய் பெண்ணேன்னு சொல்கிறதுக்கு. என்ன காரணம்னா, சில பேர் வந்து தூங்கும்போது ஒரு ஈகோவை டச் பண்ணால் எந்திரிச்சிருவாங்க. அந்த அந்த குழந்தைங்களே வச்சுக்கோங்களேன், ஒரு ஈகோவை டச் பண்ணால் அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதனால் பேய் பெண்ணேன்னு சொன்னால் என்ன நீ என்னை பேய்ங்கிற அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் சொல்லியிருப்பாங்களோ ஆண்டாள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்த லைனில் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பதில் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்கள். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலேயோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டு பெண்கள் இப்போ அந்த எந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை எழுப்பிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டு பெண்ணே, அதாவது அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ அவங்க பெரியம்மாவோ யாரோ அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அந்த நாச்சியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்திரிச்சு மத்தில் வந்து தயிரை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங், அதாவது இப்போ விடியறதுக்கு முன்னாடியே தயிரை கடைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, சூரியன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நல்லா வந்து உச்சத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த வெயிலில் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செய்ய முடியாமல் போயிடும். அந்த வெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த வெயில் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அவங்களால அதை செய்ய முடியாது. ஆனால் அவங்க வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால அவங்க ஏர்லி மார்னிங்கே வேலையை ஆரம்பித்தாதான் அந்த வெயிலுக்குள்ளே இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை தான் சொல்கிறாங்க, தயிரே கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது கடைய ஆரம்பிக்கும் போது, அதை கடைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வளகாப்பெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வளையல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் நிறைய வளையல்கள் நிறைய நகைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க. அப்போ காசும் பிறப்பும்னா அந்த காசு மாலெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, பிறப்பும்னா பிறந்ததுலேருந்தே பெண்கள் நிறைய நகை அணிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை பொறுத்து, அப்போ கலகலன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து அந்த மத்தை வச்சுக்கிட்டு அந்த தயிரை கடையும் போது கை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணும்போது அந்த வளையல்ல இருந்து அந்த கழுத்துல இருந்து ஒரு நகை இன்னொரு நகையோட உரசி ஒரு சத்தம் கேட்குதான். அந்த சத்தம் கேட்டுமா நீ எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள். கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, வாசனரும் குழல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இவங்க வந்து கொண்டை மாதிரி போட்டிருக்காங்களா அவங்க. அந்த சமயத்தில் என்னென்னா, இந்த தயிரை வந்து இப்படி கடையும் போது அந்த கொண்டை அவுந்து அப்படி கீழே வந்து முடி கொட்டுதான். அந்த முடி கொட்டுதுன்னா முடி கீழே விழுதான். அந்த மாதிரி விழும்போது என்ன ஆகுதுன்னா, வாசனரும் குழல், அவங்களோட முடியிலிருந்து ஒரு வாசம் வருதான், ஒரு நல்ல நறுமணம் வருதான். அந்த நறுமணம் உனக்கு வந்ததுக்கப்புறமா நீ எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மத்து நாள் வந்து தயிரை கடையும் போது ஒரு ஓசை வருதான், பழக் பழக் பழக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தயிர் வந்து கடையுது இல்லையா, அதில் ஒரு ஓசை வருதான். அந்த ஓசையை கேட்டுமா நீ எந்திரிக்க மாட்டேங்கிற, அதுவுமா உனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலையே பெண்கள்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் அந்த பேய் பெண்ணே அப்படின்னு ஆண்டாள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இல்லையா, அதை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க ஆண்டாள் அப்படின்னா, பேய் பெண்ணே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த பொண்ணுக்கிட்ட, இந்த ஈகோ டச் பண்ணி இந்த பொண்ணை எழுப்ப வைக்கணுன்றதுக்காக. ஆனால் அந்த பொண்ணு எந்திரிக்கலை. இருந்தாலும் நம்ம சொன்னது தப்பு இல்லையா, அதை நம்ம இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த வரினா, நாயக பெண் பிள்ளாயின்றாங்க. நாயக பெண் பிள்ளாய்னா என்ன அர்த்தம்னா, நீ தான்மா எங்களோட நாயகி பெண் பிள்ளாய், நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறியே, நீ தான் எங்களோட நாயகி, நீ தான் வந்து எந்திரிச்சு எங்களை வழி நடத்தணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. அதுதான் அந்த நாயக பெண் பிள்ளாய், நீ தான்ப்பா என்னோட நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக, முன்னாடி நம்ம பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டோம், அதை முதல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், அதை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இதுக்கு எனக்கு இன்னொரு அர்த்தம் தோணுச்சு. இந்த நாயக பெண் பிள்ளைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த மாதிரி நீ தான் இங்கே எல்லாருக்கும் நாயகி அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு எந்திரிச்சு ஆண்டாளை போய் எழுப்பியிருக்கணும். ஆனால் ஆண்டாள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அது வந்து கரெக்டான ஒரு அர்த்தமாக இருக்காது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம யாரை நாயகின்னு சொல்லுவோம்? நல்லா யோசிச்சு பார்த்தா கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னா நடிகர்களை தான் நம்ம வந்து நாயகன் நாயகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஃப்ரேஸாக வைக்கிறாங்க. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேசவன் நாராயணமூர்த்தியை பாடுறதெல்லாம் கேட்டுட்டு கூட நீ என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிற, அப்போ என்ன நீ நடிக்கிறியா? நாயக பெண் பிள்ளை அந்த இடத்துல சொல்கிறாங்க, நீ என்ன நடிக்கிறியா? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இதெல்லாம் கேட்டு கூட நீ எப்படி எந்திரிக்கவே மாட்டேங்கிற, அப்போ என்ன நீ நடிக்கிறியா? இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? பழமொழியில் ஒரு சொல்லாடல் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை தான் ஆண்டாளிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன நடிக்கிறியா இல்லை நிஜமாக தான் தூங்குறியா? ஏன்னா வந்து இதெல்லாம் கேட்டு கூட நீ எப்படி எந்திரிக்கிறாமல் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதை கேட்டால் எந்திரிச்சிருவியே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேசவனை பாடவும் அப்படின்றாங்க. கேசவன் அப்படின்ற பேர் வந்து எப்படி கிருஷ்ணனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி அப்படின்ற ஒரு ராட்சசனை கொன்னதுனால தான் கேசவன் அப்படின்ற பேர் வருது. இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன பாசுரத்தில் நம்ம பார்த்தோம், பூதனையை கொன்னதும் சகடாசுரனை கொன்னதும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் வந்து கம்சன் என்ன பண்ணுறாருனா, கேசி அப்படின்ற ஒரு அரக்கனை அனுப்புகிறாங்க. அந்த அரக்கன் என்ன பண்ணுறான்னா, தன்னை வந்து ஒரு குதிரையாக மாற்றிக்கிட்டு குதிரையாக பக்கத்தில் வந்து கிருஷ்ணனை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த குதிரையோட வாயை ரெண்டாக கிழிச்சு கொல்றார். அதனால தான் கேசின்ற குதிரையை கொண்டதுனால தான் அவருக்கு கேசவன் அப்படின்ற பேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது பாசுரத்துலேயே அந்த வதம் செஞ்ச ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து இடம்பெறுது. ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசமுடையாய் அப்படின்றாங்க. தேசமுடையாய் அப்படின்னா உடம்புல ஃபேஸில் தேஜஸோடு இருக்கிறவளே அப்படின்றாங்க. இங்கே தான் வந்து அந்த பேய் பெண்ணேக்கு கரெக்டான காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க. என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா, பேய் பெண்ணே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், இந்த இடத்துல நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தேசமுடையாய் அப்படின்றாங்க. தேசமுடையாய்னா நீ தேஜஸோடு இருக்கிற பெண்ணே அப்படின்னு சொல்லி, திரவேலூர் எம்பாவாய் வா, கதவை திறந்து நம்ம பாவை நோன்பு இருக்கலாம், நீ வா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கூப்பிடுறாங்க. இந்த இடத்துலையும் தேசமுடையாய் அப்படின்னு சொல்லி திரவேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லும்போது, தன்னை பாராட்டி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணையும் எழுப்பி அவங்க 8வது பாசுரம் அடுத்த ஒரு பொண்ணு வீட்டுக்காக அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த பெண்ணையும் அவங்க கூட்டத்தோடு சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்படின்ற மாதிரி தான் இந்த பாசுரம் வந்து முடியுது. இப்போ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம தயிரை கடையணும், ஏன்னா வந்து மத்தியானம் ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த தயிரை கடைய முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம தயிரை கடையிற வேலையை செய்கிறோமோ, மத்தியானம் வரைக்கும் அதை காத்திருக்க கூடாதோ, அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போதே நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும். ஏன்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா ஆன்மீகத்தோடு நம்மளுக்கு ஒட்டு வராது, நம்மளால் ஆன்மீகத்தோடு சேர முடியாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ, எப்படி காலங்காத்தாலேயே நம்ம வந்து தயிரை கடையிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவோமோ, அந்த மாதிரி நம்மளும் சின்ன வயசுலேயே ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரு ஆயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் அது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஷேர் பண்ணணும். இன்னொன்று என்ன ஆண்டாள் இதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிரை கடையிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இம்மீடியட்டாக என்ன தோணும்? தயிர்னாலே ஆட்டோமேட்டிக்காக தயிர் அடுத்து மோர் ஆகும், மோர் அடுத்து வெண்ணெய் ஆகும், வெண்ணெய்னா கிருஷ்ணர் தான். இதுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டே இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல எதுக்கு வந்து அந்த தயிரை கடையிறதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இதை பேசும்போது வெண்ணெய் ஞாபகம் வரும், அந்த வெண்ணெய் ஞாபகம் வந்தால் கிருஷ்ணர் ஞாபகம் வரும், அந்த கிருஷ்ணர் ஞாபகம் வந்தாவது எந்திரிப்பியா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க.
அப்பயும் அவங்க எந்திரிக்கல. அதனால தான் நாயக பெண் பிள்ளாய், இதை சொல்லியும் நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே, அப்போ என்ன நீ நடிக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த இடத்துல ஆண்டாள் கேட்குறாங்க. அதனால தான் அந்த இடத்துல நாயக பெண் பிள்ளாய் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனரும் குழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய பேசலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனரும் குழல்னா தன்னோட முடியிலேருந்து வாசனை வருது. எந்த ஒரு பூ வச்சதுனாலேயோ ஒரு பர்ஃப்யூம் போட்டதுனாலேயோ வாசனை வரல. அவங்க வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த கொண்டையிலிருந்து விழுகிற அந்த முடியில் வந்து வாசனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து வாசம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா. இதுக்கு என்ன வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்கிறாங்கன்னா, திருவிளையாடல் புராணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் கூட வந்தது, அதை நம்ம பார்த்துருப்போம். தருமி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொண்ணும் பொருளும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கவிதை எழுதிட்டு போனால் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பாண்டிய மன்னன் வந்து ஆர்கனைஸ் பண்ணார். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்காது, ஐயோ 1000 பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த டைமில் வந்து சிவபெருமான் வருவார். சிவபெருமானே வந்து கவிதை எழுதி கொடுப்பாரு. அந்த கவிதை தன்னோட கவிதைன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அவர் வந்து கொடுப்பாரு. அந்த இடத்துல வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ வந்து நக்கீரன் வந்து இல்லை, நீங்கள் இவருக்கு வந்து பரிசு கொடுக்கக்கூடாது, இதில் ஒரு பிழை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் நம்மளாம் பார்த்துருப்போம்ல. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் எழுதி கொடுத்த இது என்ன கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட கூந்தலில் வந்து இயற்கையிலேயே மனம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் சிவபெருமான் எழுதி கொடுக்குறார். ஆனால் அந்த இடத்துல நக்கீரன் சொல்கிறாரு, இல்லை அது பிழை, நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வாசனை திரவங்கள் பூசிக்கிறதுனால தான் வந்து அவருக்கு வந்து கூந்தலுக்கு வந்து மனம் இருக்கே தவிர இயற்கையில் மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா நக்கீரன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ சிவபெருமானுக்கு நக்கீரனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட மனைவியை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் கோவப்பட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நக்கீரன் கிட்ட, அப்போ நீ சொல்கிறத பார்த்தா பார்வதி தேவியோட கூந்தலில் கூட வந்து இயற்கையில் மனம் இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் தினம் வணங்குற ஈசனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பார்வதி தேவியோட கூந்தலில் கூட இயற்கையில் மனம் இருக்காது, இந்த பூவெல்லாம் சூடிக்கிறதுனால தானே தவிர இயற்கையில் மனம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல நக்கீரன் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்து நக்கீரன் மேலே. அவர் வந்து நக்கீரனை எரிச்சிடுறாரு. இதுவும் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சிவபெருமானை வந்து வேண்டுறாங்க, நக்கீரனுக்கு வந்து திரும்ப உயிர் கொடுங்க, அவரை தண்டிச்சிடாதீங்க. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமா சிவபெருமான் வந்து அப்பியர் ஆகி, நான் தான் வந்து சிவபெருமான், இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி வந்து நின்ன, நக்கீரன் வந்து எந்த தவறும் பண்ணலை, எவ்வளோ தூரம் நக்கீரன் வந்து அவன் சொல்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் இந்த திருவிளையாடலை பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரனோட புலமையும் நக்கீரனோட அறிவும் தான் ஜெயிச்சது, இது என்னோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அந்த படத்தில் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எப்போ நக்கீரன் தான் ஜெயிச்சாரு, நக்கீரன் சொன்னது தான் சரின்னு சொன்னாரோ, பார்வதி தேவிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான். அப்போ என்னோட முடியில் வந்து நறுமணம் இல்லையா, என்னோட முடியில் நறுமணம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல, நக்கீரன் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நக்கீரன் சொல்கிறது ரைட்டுன்னு சொல்லி சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஆனால் சிவபெருமான் எதுக்காக நக்கீரன் ரைட்டுன்னு சொன்னார் அப்படின்னா, நக்கீரனோட லாங்குவேஜ் பவருக்காக, அதுக்காக தான் சொன்னாரே தவிர அவர் வந்து இந்த நறுமணத்துக்குள்ளேயே போகலை. ஆனால் இருந்தாலும் அது பார்வதி தேவிக்கு ஒரு வருத்தத்தை கிரியேட் பண்ணிச்சான். அப்போ தான் பார்வதி தேவியோட அண்ணனோட மனைவி இல்லையா பூமாதேவி, பெருமாளோட மனைவி இல்லையா பூமாதேவி, பூமாதேவி தானே ஆண்டாள அவதாரம் எடுத்தாங்க. பூமாதேவி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்களாம், நம்ம ஆண்டாளாக பிறக்க போகிறோம், நம்ம வந்து பக்தியெல்லாம் பரப்ப போகிறோம். ஆனால் ஆண்டாளாக பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூமாதேவின்ற நினைப்பு வந்து ஆண்டாளுக்கு இருக்காது. இப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும், பார்வதி தேவியோட வருத்தத்தை இந்த அவதாரத்தில் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் பூமாதேவி. அதனால் ஆண்டாள் வந்து பாசுரம் எழுதும்போது வாச நறுங்குழல் அப்படின்னு எழுதுனாங்களாம். நம்ம திருப்பாவை எப்பயுமே படிக்கணும். அதுவும் முக்கியமாக அம்பாள் குறை தீர்த்த பாசுரமான இந்த 7வது பாசுரத்தை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கணும்.
என்னோட குறையை தீர்த்துறதுக்காக அம்பாள் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அம்பாள் கிட்ட போய் சொல்லுங்கள், அம்பாள் வந்து உங்கள் குறையை தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி, அந்த அம்பாளுக்கே குறை தீர்த்த பாசுரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7வது பாசுரம் கீசு கீசு அப்படின்ற பாசுரம் தான். ஏன்னா வந்து ஆண்டாள் வந்து அவங்களோட குறையை தீர்த்து வச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாசுரம் தான் இந்த 7வது பாசுரம். கீசு கீசு என்று எங்கும் மானை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலேயோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய். போன பாசுரத்தில் பறவைகள் எல்லாம் சிலம்பினக்கான்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து 4 மணிலேருந்து 4:10 அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தோம். இந்த பாசுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனை சாத்தான் கலந்து பேசின அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு 4:10 4:20 அப்படின்ற கெஸ்ஸிங்கோட நம்ம அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருத்தலைச்சங்க நான்மதியம் ஸ்ரீ தலைச்சங்க நாச்சியார் சமேத ஸ்ரீ நான்மதிய சுவாமினே நமக. திரு இந்தலூர் ஸ்ரீ சந்திர சாப விமோச்சனவல்லி சமேத ஸ்ரீ சுகந்தவன பரிமளரங்க நாதாய நமக. திருக்காவலம்பாடி ஸ்ரீ மடவரல் மங்கை சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய நமக. சீர்காழி ஸ்ரீ மட்ட விழுங்குழலி சமேத ஸ்ரீ தடால சுவாமினே நமக. ஆரத்தி பாடல். அறத்தை ஆண்டாள் அன்பை ஆண்டாள் இடத்தை ஆண்டாள் ஈகத்தை ஆண்டாள் உள்ளத்தை ஆண்டாள் ஊக்கத்தை ஆண்டாள் எம்மை ஆண்டாள் ஏற்றும் ஆண்டாள் ஐம்பொருள் ஆண்டாள் ஒன்றை ஆண்டாள் ஓகையை ஆண்டாள் அவ்வை ஆண்டாள் அக்காத செல்வம் ஆண்டாள் 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 என்றும் தமிழை ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.